வணக்கம். லேட்டஸ்ட்டாக வந்திருக்க ஐபிஓ அப்டேட்ஸ் அண்ட் கார்ப்பரேட் ஆக்ஷன் பற்றின நியூஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முதல்ல நம்ம ஐபிஓ பற்றின அப்டேட்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்துடலாம். ரொம்ப நாளாகவே நம்ம வந்து என்எஸ்டிஎல் ஐபிஓ வருது அப்படின்னு நியூஸ் கேள்விப்பட்டுட்டு இருந்தோம். ஆனால் ஃபர்தர் அப்டேட்ஸ் எதுவும் இல்லை. இப்போ அடுத்த 2 வீக்ஸ்க்குள்ளார என்எஸ்டிஎல் ஐபிஓ ஓப்பன் ஆக போகுது அப்படின்னு தெரிய வந்திருக்கு. நீங்கள் எப்படி இவ்வளோ உறுதியாக சொல்கிறீங்க அப்படின்னு கேட்கலாம். ஏன்னா அன்லிஸ்டட் ஷேர்ஸ் ஆஃப் என்எஸ்டிஎல் வந்து லாக்இனில் போயிருக்கு இன்றைக்கி, அதாவது 18 ஜூலைலேருந்து. ஸோ அன்லிஸ்டட் ஷேர் ஹோல்டர்ஸ் எல்லாருக்குமே வந்து இன்டிமேஷன் இமெயில் மூலமாக தெரிவிச்சிருந்தாங்க 18 ஜூலைலேருந்து அன்லிஸ்டட் ஷேர்ஸ் எல்லாம் லாக்இனில் போகுது 6 மந்த்ஸ்க்கு அப்படின்னு. ஸோ அதை வச்சு தான் சொல்கிறேன், அன்லிஸ்டட் ஷேர்ஸ் வந்து லாக்இனில் போகுது அப்படின்னா ஆர்ஹெச்பி ஃபைல் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது இண்டிகேஷன். ஸோ ஆர்ஹெச்பி ஃபைல் பண்ணல அடுத்த வாரத்துலேயோ அதுக்கு அடுத்த வாரத்துலேயோ எப்படியாவது வந்து இந்த ஐபிஓ வந்து ஓப்பன் ஆகிடும். நீங்கள் இந்த ஐபிஓக்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னு நினச்சா அதுக்கான ஃபண்ட்ஸை வந்து கியரப் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த மேஜர் அப்டேட் என்னென்னு பார்த்தோன்னா, ஐசிஐசிஐ ப்ருடென்ஷியலோட ஏஎம்சி, அதாவது அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி, அவங்களோட டிஆர்ஹெச்பியை ஃபைல் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த டிஆர்ஹெச்பியில் அவங்க ஷேர் ஹோல்டர்ஸ் கோட்டா இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஷேர் ஹோல்டர்ஸ் கோட்டா அப்படின்னு சொன்னோன்னே நமக்கு டவுட் வரும், நம்ம எந்த கம்பெனியோட ஷேர்ஸை ஹோல்ட் பண்ணணும், ஐசிஐசிஐ பேங்க்கா இல்லை ஐசிஐசிஐ ப்ருடென்ஷியல் லைஃபா, இல்லை ரெண்டுமே ஹோல்ட் பண்ணாலும் ஓகேவா அப்படின்னு. ஸோ அவங்க டிஆர்ஹெச்பியில் அவங்க கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க எலிஜிபிள் ஐசிஐசிஐ பேங்க் ஷேர் ஹோல்டர்ஸ் அப்படின்னு. ஸோ நாம் வந்து ஷேர் ஹோல்டர் கோட்டாக்கு எலிஜிபிள் ஆகணும்னா அட்லீஸ்ட் 1 ஷேர் ஆஃப் ஐசிஐசிஐ பேங்க் வந்து நம்ம ஹோல்ட் பண்ணியிருக்கணும் ஆஸ் ஆன் ரெக்கார்ட் டேட். ஸோ ஐசிஐசிஐ ப்ருடென்ஷியல் ஏஎம்சியோட ஐபிஓக்கு நீங்கள் ஷேர் ஹோல்டர்ஸ் கோட்டாக்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அட்லீஸ்ட் 1 ஷேர் ஆஃப் ஐசிஐசிஐ பேங்க்கை நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. அடுத்த அப்டேட் வந்து கிரெடிலா ஃபினான்ஷியல் சர்வீசஸ் அவங்களோட அப்டேட்டட் டிஆர்ஹெச்பி ஃபைல் பண்ணியிருக்காங்க. ஸோ கிரெடிலா ஃபினான்ஷியல் சர்வீசஸ் முன்னாடி ஹெச்டிஎஃப்சி கிரெடிலா ஃபினான்ஷியல் சர்வீசஸ் அப்படின்ற பேரில் இருந்தது. ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து இதில் 90% ஆஃப் தி ஸ்டேக் ஹோல்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போது ரீசெண்டாக என்ன பண்ணியிருக்காங்க ஹெச்டிஎஃப்சி பேங்க்னா, அவங்களோட மேஜர் ஸ்டேக்கை வந்து ஈக்யூடி அப்படிங்கிற குரூப்புக்கு வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ ஈக்யூடி குரூப்புக்கு இவங்க வந்து ஸ்டேக் சேல் பண்ண அப்புறமா வந்து ஹெச்டிஎஃப்சி கிரெடிலா அப்படிங்கிறது வெறும் கிரெடிலா ஃபினான்ஷியல் சர்வீசஸ் அப்படிங்கிற பேரில் டிஆர்ஹெச்பி ஃபைல் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி இவங்க அனௌன்ஸ் பண்ணியிருந்தது என்னென்னா, ஷேர் ஹோல்டர்ஸ் கோட்டா இருக்குது அண்ட் ஹெச்டிஎஃப்சி பேங்க்கோட ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து இந்த ஷேர் ஹோல்டர் கோட்டாக்கு அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆனால் இப்போ அப்டேட்டட் டிஆர்ஹெச்பியில் வந்து ஷேர் ஹோல்டர்ஸ் கோட்டாவை ரிமூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஹெச்டிஎஃப்சி பேங்க்கோட ஷேர்ஸை நம்ம ஹோல்ட் பண்ணாலுமே ஷேர் ஹோல்டர் கோட்டா இதில் கிடையாது. ஐதர் ரீட்டெயில் இல்லை ஹெச்என்ஐ கேட்டகரியில் தான் நம்ம அப்ளை பண்ண முடியும். அடுத்ததாக பாரத் கோக்கிங் கோல் அவங்களோட டிஆர்ஹெச்பி ஃபைல் பண்ணியிருக்காங்க. இவங்க மட்டும் இல்லாமல் சென்ட்ரல் மைன் பிளானிங் அண்ட் டிசைன் இன்ஸ்டிடியூட் இவங்களுமே அவங்களோட டிஆர்ஹெச்பி ஃபைல் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த 2 ஐபிஓஸும் வரப்போகுது, அதாவது அப்கமிங் ஐபிஓஸ் அப்படின்னு நம்ம சேனலில் நம்ம ஏற்கனவே அனௌன்ஸ் பண்ணியிருந்தோம். இந்த 2 ஐபிஓஸ்க்குமே ஷேர் ஹோல்டர்ஸ் கோட்டா இருக்குது அப்படின்னும் நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ ஷேர் ஹோல்டர்ஸ் கோட்டா இருக்கிற பட்சத்தில் யார் இவங்களோட பேரண்ட் கம்பெனி அப்படிங்கிறது உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த லோகோவை நீங்கள் டீப்பாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்கனவே புரிஞ்சிருக்கும். ஸோ கோல் இந்தியா தான் இவங்களோட பேரண்ட் கம்பெனி. ஆஸ் ஆஃப் ரெக்கார்ட் டேட், அதாவது இவங்க ஆர்ஹெச்பி ஃபைல் பண்ணுறதுக்கு முன்னாடி அட்லீஸ்ட் 1 ஷேர் ஆஃப் கோல் இந்தியா நம்ம ஹோல்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அப்போது நாம் ஷேர் ஹோல்டர்ஸ் கோட்டாக்கு எலிஜிபிள் ஆகும். ஸோ நீங்கள் கோல் இந்தியாவோட ஒரு ஷேராவது வாங்கி வச்சுட்டிங்கன்னா நீங்கள் வந்து பாரத் கோக்கிங் கோல் ஆஸ் வெல் அஸ் சென்ட்ரல் மைன் பிளானிங் அண்ட் டிசைன் இன்ஸ்டிடியூட் இந்த 2 ஐபிஓஸ்க்கும் ஷேர் ஹோல்டர்ஸ் கோட்டாவில் அப்ளை பண்ண முடியும். ஸோ அடுத்த அப்டேட் என்னென்னா, லலிதா ஜுவல்லரி மார்ட் அவங்களோட டிஆர்ஹெச்பி ஃபைல் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அர்பன் கம்பெனி. ஸோ இந்த 2மே நமக்கு ரொம்பவே பரிச்சயமான கம்பெனிஸ் தான். ஆல்மோஸ்ட் நம்ம எல்லாருமே அட்லீஸ்ட் ஒன்ஸாவது யூஸ் பண்ணியிருப்போம் இவங்களோட சர்வீசஸை. அர்பன் கம்பெனியாக இருக்கட்டும் இல்லை லலிதா ஜுவல்லரி மார்ட் ஒரு தடவையாவது விசிட் பண்ணியிருப்போம். ஸோ இவங்க 2 பேரும் அவங்களோட டிஆர்ஹெச்பிஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க. ஸோ செபி அப்ரூவல் கிடைச்ச உடனே அடுத்தது அவங்க ஆர்ஹெச்பி ஃபைல் பண்ணுவாங்க. ஸோ இம்பார்ட்டண்ட் ஐபிஓ பற்றின நியூஸ் எல்லாம் பார்த்தாச்சு. அடுத்ததாக ரீசெண்டாக அனௌன்ஸ் பண்ணியிருக்க கார்ப்பரேட் ஆக்ஷன்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்துடலாம். ஸோ போனஸ் ஷேர் அனௌன்ஸ்மெண்ட் சொல்லியிருக்காங்க. யார் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா, ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து அவங்களோட குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ், அதாவது Q1 ஃபினான்ஷியல் இயர் 2026ஓட ரிசல்ட்ஸ் வந்து 19 ஜூலை அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க, அதாவது நாளைக்கு அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க. ஸோ அந்த போர்ட் மீட்டிங்கில் அவங்க வந்து அவங்களோட ஃபர்ஸ்ட் எவர் போனஸை வந்து கன்சிடர் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மீட்டிங்கில் வந்து ஒரு ஸ்பெஷல் இன்ட்ரம் டிவிடெண்ட்டும் அனௌன்ஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ நாளைக்கு, அதாவது 19 ஜூலை என்ன அனௌன்ஸ் பண்ணுறாங்க, எந்த ரேஷியோவில் இந்த போனஸ் ஷேர் இருக்க போகுது அண்ட் எவ்வளவு இன்ட்ரம் டிவிடெண்ட் கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறது வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்த போனஸ் ஷேர் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்கிறது பதாஞ்சலி ஃபுட்ஸ்.
ஸோ இவங்க எந்த ரேஷியோவில் போனஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா 2:1 ரேஷியோவில் கொடுக்க போகிறாங்க. அதாவது நம்ம ஹோல்ட் பண்ணுற ஒரு ஷேருக்கு 2 ஷேர்ஸ் ஆஃப் பதாஞ்சலி ஃபுட்ஸ் வந்து போனஸாக கிடைக்க போகுது. இதுக்கான ரெக்கார்ட் டேட்டை அவங்க இன்னும் அனௌன்ஸ் பண்ணலை. ஸோ ரீசெண்டாக வந்திருக்க இம்பார்ட்டண்ட் ஐபிஓ அப்டேட்ஸ், அதாவது ஐபிஓஸ் பற்றின நியூஸ் அண்ட் போனஸ் ஷேர்ஸ் பற்றின நியூஸை உங்களுக்கு சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. இங்கே நான் கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.